பூமியில் மனிதர்கள் வாழும் இடங்களில் மிகவும் மர்மமான உலகங்களில் ஒன்று கிரீன்லாந்து. பெயர் என்னவோ கிரீன்லாந்து என்றாலும் அதன் பெரும்பகுதி முடிவில்லாமல் பறந்து விரிந்த வெள்ளை பனிக்கடல். விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது ஒரு மாபெரும் பனிக்கவசம் பூமியின் மேல் போர்த்தப்பட்டிருப்பது போல தோன்றினாலும் அந்த பனியின் கீழ் மறைந்திருப்பது மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், ஏரிகள் மற்றும் இன்னும் முழுமையாக ஆராயப்படாத ஒரு பண்டைய உலகம். கிரீன்லாந்து கண்டங்களை தவிர்த்துவிட்டு பார்த்தால் உலகின் மிகப்பெரிய தீவு. சுமார் 21.6 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த தீவில் சுமார் 80% அதிகமான பகுதி தடிமனான பனிப்படலத்தால் மூடப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் இந்த பனியின் தடிமன் 3 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கின்றன. பூமியில் அண்டார்டிகாவிற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பனிக்களஞ்சியம் கிரீன்லாந்து தான். இந்த பனிப்படலம் ஒரே மாதிரியாக அமைதியாக இருப்பதில்லை. அது மிக மெதுவாக நகரக்கூடிய ஒரு உறைந்த நதியை போன்றது. ஆண்டிற்கு அதிகபட்சமாக 10 மீட்டர்கள் வரை நகரும் இந்த பனிப்படலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாறைகளை அரைத்து பள்ளத்தாக்குகள், பியோர்டுகள் மற்றும் ஆழமான நில அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறது. இன்று கிரீன்லாந்தின் கடற்கரையில் காணப்படும் பல பியோர்டுகள் இந்த இயற்கை செயலின் விளைவுகள்தான். பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் பனியின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை அறிய முடியாமல் இருந்தார்கள். ஆனால் ரேடார் ஆய்வுகள் ஆச்சரியமான உண்மைகளை வெளிப்படுத்தின. பனியின் கீழ் முழுமையான மலைத்தொடர்கள், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள், அதை போல பல பழமையான ஆற்று வழித்தடங்கள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பசுமையான நிலமாக இருந்த இந்த உலகம் இன்று பனிக்குள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிரீன்லாந்தின் மற்றொரு அதிசயம் பனியின் கீழ் மறைந்திருக்கக்கூடிய ஏரிகள். பல கிலோமீட்டர் தடிமனான பனிக்கட்டியின் கீழ் அழுத்தத்தால் உருகிய நீர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஏரிகளாக தேங்கி கிடக்கிறது. சூரிய ஒளியே எட்டாத இந்த உலகங்களில் நுண்ணுயிர்கள் வாழக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இதனை ஆய்வு செய்வது வியாழனின் சந்திரனான யூரோப்பா போன்ற பனிமூடிய உலகங்களில் உயிர்கள் இருக்குமா என்ற கேள்விக்கும் உதவுகின்றன. கிரீன்லாந்தின் கடற்கரைகளிலே உலகின் மிகப்பெரிய பனிப்பாறைகள் உருவாகின்றன. பனிப்படலத்தின் விளிம்பிலிருந்து மாபெரும் பனித்துண்டுகள் உடைந்து கடலுக்குள் மிதந்து செல்கின்றன. சில பனிப்பாறைகள் பல கிலோமீட்டர் நீளமும் 100 மீட்டருக்கும் அதிகமான உயரமும் கொண்டிருக்கும். கடலில் மிதக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதன் பெரும் பகுதி நீருக்கு அடியில் மறைந்திருக்கும். கிரீன்லாந்தின் மிகவும் வியப்பூட்டும் உயிரினங்களில் ஒன்று கிரீன்லாந்து சுறா. உலகில் மிக நீண்ட காலம் வாழக்கூடிய முதுகெலும்பு கொண்ட உயிரினமாக கருதப்படும் இது சுமார் 300 முதல் 400 ஆண்டுகள் வரை வாழக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மிகவும் மெதுவாக வளரக்கூடிய இந்த சுறா ஆர்க்டிக் கடலின் ஆழமான உறைபனி போன்ற குளிர்ந்த நீரில் அமைதியாக வாழ்கிறது. மனிதர்கள் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பிறந்திருக்கக்கூடிய சுறாக்கள் இன்றும் நீந்தி கொண்டிருக்கலாம். அதை போல கோடை காலத்தில் கிரீன்லாந்தின் வடக்கு பகுதிகளில் மிட்நைட் சன் எனப்படும் அதிசயமும் நிகழ்கிறது. பல வாரங்கள் அல்லது சில இடங்களில் பல மாதங்கள் வரை சூரியன் முழுமையாக மறைவதே கிடையாது. அதை போல குளிர்காலத்திலோ போலார் நைட் காலத்தில் சூரியன் உதயமாகாமல் நீண்ட இருளும் நிலவுகிறது. இந்த அசாதாரண ஒளி மாற்றத்திற்கு ஏற்ப மனிதர்களும் விலங்குகளும் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். குளிர்கால இரவுகளில் கிரீன்லாந்தின் வானம் மற்றொரு அதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. பச்சை, ஊதா மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களில் ஆடும் ஆரோரா போரியாசிஸ் என்று அழைக்கப்படும் வடதுருவ ஒளிகள் முழு வானத்தையும் ஒளிரச் செய்கின்றன. ஆனால் இந்த பனிக்கவசத்தின் கீழும் கடலின் ஆழத்திலும் கிரீன்லாந்தின் தொலைதூர பனிப்பகுதிகளிலும் இன்னும் பல மர்மங்கள் மறைந்திருக்கின்றன. அதாவது கிரீன்லாந்தின் கடல்களும் பனிப்பரப்புகளும் எண்ணற்ற உயிரினங்களின் இல்லங்களாக இருக்கின்றன. துருவ கரடிகள் இங்கு இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த வேட்டையாடிகள். கடல் பனியின் மீது நடந்து சீல்களை வேட்டையாடும் இவை ஆர்க்டிக் உணவுச் சங்கிலியின் உச்சியில் இருக்கிறது. அதை போல மஸ்க் ஆக்ஸ், ஆர்க்டிக் நரி, ஆர்க்டிக் முயல் மற்றும் ரெயின்டீர் போன்ற விலங்குகளும் இந்த கடுமையான குளிருக்கு ஏற்றவாறு தகவமைத்து வாழ்கிறார்கள். கிரீன்லாந்தை சுற்றி இருக்கக்கூடிய கடல்களில் வாழும் நார்வால்
உலகின் மிகவும் விசித்திரமான திமிங்கலங்களில் ஒன்றாகும். அதன் நீண்ட மற்றும் சுழல் வடிவத்தில் இருக்கும் கொம்பை போன்ற பல் காரணமாக இதை கடலின் யூனிகார்ன் என்றும் அழைக்கிறார்கள். இந்த நீண்ட பல் உணர்வு உறுப்பாக செயல்பட்டு நீரின் வெப்பநிலை மற்றும் அழுத்த மாற்றங்களை உணரவும் உதவுகிறது. அதைப்போல ஒவ்வொரு ஆண்டும் கோடைகாலம் தொடங்கியவுடன் பனியின் ஒரு பகுதி உருகி பனிப்படலத்தின் மேல் நூற்றுக்கணக்கான நீல நிற ஏரிகளாக உருவெடுக்கின்றன. சில இடங்களில் இந்த நீர்ப்பனிக்குள் உருவாகும் ஆழமான பிளவுகள் வழியாக கீழே சென்று பனிப்படலத்தின் நகரும் வேகத்தையும் மாற்றுகிறது. ஆக உறைந்த உலகத்தின் உள்ளேயும் ஒரு மறைந்த நீருலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிரீன்லாந்தின் சில பாறைகள் உலகின் மிகவும் பழமையான பாறைகளில் அடங்குகின்றன. அவற்றின் வயது சுமார் 380 கோடி ஆண்டுகள் என மதிப்பிடப்படுகிறது. பூமியின் ஆரம்பகால வரலாற்றை புரிந்து கொள்ள இந்த பாறைகள் மிகவும் முக்கியமானவை. நமது கிரகம் உருவான ஆரம்பகட்ட சூழல் பற்றிய பல தகவல்களை அவை இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கின்றன. 2015ஆம் ஆண்டு விஞ்ஞானிகள் கிரீன்லாந்தின் வடமேற்கு பகுதியில் பனிக்கட்டியின் கீழ் ஒரு மிகப்பெரிய விண்கல் தாக்கக்குழியை கண்டுபிடித்தார்கள். ஹயாவதா பள்ளம் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு சுமார் 31 கிலோமீட்டர் அகலத்தை கொண்டிருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக பனியின் கீழ் மறைந்திருந்த இந்த கண்டுபிடிப்பு உலகின் மிக ஆச்சரியமான புவியியல் மர்மங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அதைப்போல கிரீன்லாந்தின் உள்ளக பகுதிகளிலே மனிதர்கள் மிகவும் குறைவாகவே வாழ்கிறார்கள். பெரும்பாலான குடியிருப்புகள் கடற்கரையை ஒட்டியே அமைந்திருக்கின்றன. காரணம், கடல் வழி போக்குவரத்து, மீன்பிடிப்பு மற்றும் வாழ்வாதாரம் அனைத்தும் கடற்கரையை சார்ந்திருக்கிறது. தீவின் மைய பகுதி இன்னும் பெரும்பாலும் பனியால் மூடப்பட்ட மனித நடமாட்டம் மிக குறைந்த உலகமாகவே இருக்கின்றன. இன்று கிரீன்லாந்து உலகின் முக்கியமான காலநிலை ஆய்வு மையங்களில் ஒன்றாகவும் மாறியிருக்கிறது. பனிப்படலத்தில் ஆழமாக துளையிட்டு எடுக்கப்படும் பனிக்கட்டி தூண்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வளிமண்டலம், வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்றங்களை பற்றிய தகவல்களையும் வழங்குகின்றன. இதன் மூலம் பூமியின் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விஞ்ஞானிகள் சிறப்பாக புரிந்து கொள்கிறார்கள். அதைப்போல காலநிலை மாற்றத்தின் தாக்கம் கிரீன்லாந்தில் மிக தெளிவாக காணப்படுகிறது. சில பனிப்பாறைகள் முன்பை விட வேகமாக உருகுகின்றன. இதனால் கடல் மட்ட உயர்வில் கிரீன்லாந்தும் முக்கிய பங்காற்றுகிறது. அதே நேரத்தில் புதிய தாவரங்களும் சில பகுதிகளில் வளரத் தொடங்கி இருக்கின்றன. சில விலங்குகளின் வாழ்விடங்களும் மாறி வருகின்றன. எனவே கிரீன்லாந்தில் நிகழும் மாற்றங்கள் உலகம் முழுவதும் கவனிக்கப்படுகிறது. ஆக கிரீன்லாந்து என்பது வெறும் பனியால் மூடப்பட்ட ஒரு பெரிய தீவு மட்டுமல்ல, அது பூமியின் காலநிலை வரலாற்றை பாதுகாத்திருக்கும் இயற்கை ஆவண காப்பகமாக இருக்கிறது. நூற்றாண்டுகள் வாழும் சுறாக்களின் உலகமாகவும், பனியின் கீழ் மறைந்த மலைகள் மற்றும் ஏரிகளின் மர்ம உலகமாகவும், துருவ உயிரினங்களின் பாதுகாப்பான இல்லமாகவும், வெளியில் அமைதியாக தோன்றும் இந்த உறைந்த நிலம் இன்னும் மனிதன் முழுமையாக அறிந்து கொள்ளாத எண்ணற்ற ரகசியங்களையும் தன்னுள் மறைத்து வைத்து பூமியின் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அமைதியாக கூறிக்கொண்டே இருக்கிறது.